பாஜக அமமுக கூட்டணி ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவுடன் நேரடியாக கூட்டணி இல்லாமல் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் இடங்களில் அமமுக போட்டியிடும் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இது பற்றி மேல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடும் கூட்டணி என்ற அறிவிப்பு ஏற்கனவே அதிமுக மற்றும் பாஜகவினுடைய தலைவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் அதிமுக அந்த கூட்டணியில் அமமுகவும் இணைவதற்குண்டான அந்த ஒப்பந்தம் இன்றைய தினம் கையெழுத்தாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பாஜகவின் மூலமாக பாஜகவோடு இன்றைய தினம் அமமுக சார்பில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரனுடைய கட்சி இன்றைய தினம் கூட்டணியில் இணைய இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது என டிடிவி தினகரன் தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து அதிமுக தலைமையினையும் ஏற்க முடியாது என டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாஜகவோடு நேரடியாக கூட்டணி ஒப்பந்தத்தில் இன்றைய தினம் டிடிவி தினகரன் கையெழுத்திடுகிறார். அதிலும் குறிப்பாக இந்த கையெழுத்திடக்கூடிய அந்த நிகழ்வின் பொழுது அதிமுக சார்பில் யாரும் பங்கேற்கவும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் பாஜகவோடு வழங்கக்கூடிய அந்த சீட்டில் தான் இந்த கூட்டணி என்பது அமமுக உறுதி செய்யப்பட இருப்பதாகவும் பாஜகவிற்கு ஒதுக்கக்கூடிய இடங்களில் ஒற்றை இலக்கத்திலான அந்த தொகுதிகள் அமமுகவிற்கு ஒதுக்கப்படும் எனவும் பாஜக தரப்பிலிருந்தும் தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது இன்று பிற்பகல் 12 மணிக்கு பிறகாக தனியார் நட்சத்திர விடுதியில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல் கிடைத்திருக்கிறது. குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.